வணக்கங்க. முருகா, எல்லோரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த வீடியோவை, நமக்கு நல்லது நடக்காதா, இன்னைக்கு கூட அந்த கஷ்டமெல்லாம் போகாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வீடியோவை பார்க்க வராங்க. அதனால் நீ கொஞ்சம் கூட இருந்து முருகா, அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கி அவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல மனதை கொடுக்கணும் முருகா அப்படின்னு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு, இந்த 4 நட்சத்திரம் எப்படி இருக்குது, ராசிபலன் எப்படி இருக்குதுன்னு டைரெக்டாக பார்க்க போகலாங்களா? முருகா சரணம். 18/1/2025 குரோதி வருடம் தமிழ் மாதம் தை மாதங்க, 5ஆம் தேதி சனிக்கிழமைங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 10:30 to 11:30, அப்புறம் 9:30 to 10:30. அபிஜித் நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 11:56 ஆரம்பிச்சு 12:41 முடியுதுங்க. அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:53 ஆரம்பிச்சு 9:37 வரைக்கும் அட்டகாசமான அமிர்த நேரம் இருக்குதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலையில், சனிக்கிழமை அதிகாலையில் 5:03 இந்த டைம் கரெக்டாக ஆரம்பிச்சு 5:51 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். அதே போல அனிந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 2:51 வரைக்கும் லம்பம், அதுக்கப்புறம் உட்பாதம் யோகம் வந்துடுதுங்க. சந்திரபலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு 9:28 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம் இந்த ராசிக்கு இருக்குதுங்க. அதே போல 9:28 மணிக்கு மேலே அடுத்த நாள் காலையில் 6:39 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேசம், கடகம், கன்னி, விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த ராசிக்கு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். திதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல் டே பஞ்சமி திதிங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 2:51 வரைக்கும் பூரம், அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் வந்துடுதுங்க. யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டுடே ஃபுல் டே எப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் விடியற்காலை 1:15 வரைக்கும் சோபனம், அதுக்கப்புறம் அதிகண்டம் வந்துடுதுங்க. நாளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கீழ் நோக்கு நாள் இருந்தாலும் தேய்விரையில் வருதுங்க. சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த 2 நட்சத்திரக்காரங்களும். சூரியோதயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் 6:39 ஆரம்பிச்சிருதுங்க. சந்திரோதயம் இரவு 9:53 தான் ஆரம்பிக்குதுங்க. சூலத்தை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசைங்க, பரிகாரம் தயிருங்க. சூரிய ராசி இன்னைக்கு ஃபுல்லாக தை மாதம் ஃபுல்லாக மகரத்தில் தான் இருக்குது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதனால் சந்திர ராசியை பொறுத்த வரைக்கும் இரவு 9:08 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்குது. அதுக்கப்புறம் கன்னிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாரு. தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியம் 2:51 வரைக்கும் இன்னைக்கு மரண யோகம் இருக்குதுங்க. ராகு நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9 to 10:30. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மதியானம் 1:30 to 3 மணி. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 to 7:30. தியாஜியத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 10:50 to 12:37 வரைக்கும் இருக்குதுங்க. சனி பகவானை மனசார வழிபட்டு சிறப்பு அபிஷேகம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களும் முடிஞ்சா சனி பகவானை பிரார்த்தனை பண்ணி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கங்க. இன்னைக்கு ஹோரை காலம் என்னங்கிறத பார்த்துடலாங்களா? சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலையில் 5 to 6 இருக்குதுங்க, மதியம் 12 to 1, இரவு 7 to 8. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட், அதாவது மிட் நைட்டில் வெடிக்காலம் 3 to 4, காலை 10 to 11, மாலை 5 to 6. புதன் ஓரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4 to 5, மதியம் 11 to 12, மாலை 6 to 7. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் மிட் நைட் 12 to 1, காலை 7 to 8, மதியம் 2 to 3, இரவு 9 to 10. மொத்தத்தில் இன்னைக்கு சந்திரஹோரை, சுக்கிரஹோரை, புதன்ஹோரை எல்லாமே காலையிலே வந்துடுது. அருமையான நாளாக இருக்க போது சனிக்கிழமை அனைவருக்கும். சரி வாங்க இப்போ ராசி பலன் எப்படின்னு பார்த்துடலாங்க. மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு 9:28 இரவு 9:28 வரைக்கும் சந்திரபலன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைங்க. இருந்தாலும் அதனால் என்னென்னா பல வேலைகள் இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பல வேலைகள் ரெடியாக இருக்கும். அந்த பல வேலைகளுக்கு இடையில உங்கள் தனிப்பட்ட வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஆனால் தனிப்பட்ட வேலை வந்து சேர்ந்துடும். ஸோ போகிற வேலைக்கு தகுந்த மாதிரி டைமே இருக்கிறப்போ இப்போ தனிப்பட்ட வேலை எப்போ பண்ணுறது? இப்போ வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் வீட்டில் சொல்கிற வேலையை செய்கிறதா அல்லது வியாபாரத்தை பார்க்குறதா, இப்படி ஒரு மனக்குழப்பம் காலையிலேயே கொஞ்சம் இருக்குங்க. நீங்கள் அதுக்காக ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் பொதுவாக வீட்டு வேலையை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆனால் ஒரு வியாபாரமோ ஒரு வேலையோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருந்தீங்கன்னா தான் அதில் ஜெயிச்சு நீங்கள் ஒரு சம்பளம், ஒரு உயர்வு, ஒரு பண லாபத்தை பார்க்க முடியும். வீட்டு வேலை இருந்தால் கூட அம்னிட்டு சொல்லிட்டு போயிருக்கு, அம்னி இன்னைக்கு வீட்டு வேலையில் இருந்தால் நீ சமாளிச்சுக்கோ, கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குன்னு காலையில் ஆஃபீஸ் போயிருங்க, அதான் பிரச்சனை இல்லைங்க. அதே போல் நீங்கள் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி தனிப்பட்ட உதவி செய்யலினா குடும்பம் சண்டையெல்லாம் வராது, எதாக இருந்தாலும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. பரவாயில்ல இன்னைக்கு தானே போயிட்டு வாங்க அப்படின்னு சப்போர்ட்டாக அனுப்பிச்சி வைப்பாங்க. தைரியமாக போயிட்டு வாங்க. ஆக்கப்பூர்வமான பணிகள் சொல்லக்கூடிய கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஒரு வேலையை செஞ்சால் தனிப்பட்ட காரியத்தை விட்டுருங்க. பொதுவாக ஒரு வேலையை செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக, உள்ளபூர்வமாக ரொம்ப சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்குதுங்க. உணர்ச்சி பூர்வமாக செயல்பட மாட்டீங்க, உத்வேகமாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்ல தோணுதுங்க. பெற்றோர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும், அப்பா வாங்கப்பா கோயிலுக்கு போகிறீங்களா, இந்த கால் டாக்ஸி புக் பண்ணுறேன் அப்படின்னு பணம் ஒரு 100-500 கொடுத்துட்டு அவங்கள ஒரு ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அப்பா அம்மாவுக்காக செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதனால் தைரியமாக காசை நீங்கள் தைரியமாக செலவு பண்ணலாம். அப்பா அம்மாவுக்காக அவங்களும் உங்களை வாழ்த்துவாங்க, மனசு சந்தோஷப்படுவாங்க. குழந்தைகளுக்காக சில செலவுகள் வரத்தான் போது அந்த செலவை நீங்கள் கொஞ்சம் கணக்கு வழக்கலுக்காக பண்ணால் கூட
தேவையான செலவை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பணம் கொடுத்தீங்கன்னா அவங்களும் தேவையறிஞ்சு செலவு பண்ணி உங்களை மகிழ்விப்பாங்க. மனைவி மட்டும் கொஞ்சம் வீட்டு வேலையில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வீட்டு வேலையில் அவங்க ஷேர் பண்ணிக்காட்டி ஒர்க் லோடு அதிகமாக தெரியும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் வரும். அதை வந்து நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவமாக அவங்களுக்கு இந்த கைகால தைலம் பூசுறது, அப்புறம் மருந்து மாத்திரை வாங்கி தரது அப்படின்னு கொஞ்சம் கண்காணிப்பில் மனைவி வைக்க வேண்டிய காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் அவங்களும் அந்த ஒரு கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. எனக்கு உங்களை விட்டு ஆறுங்கிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, இதே எனக்கு பெரிய ஆறுதலுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மகாலட்சுமியை, உங்கள் வீட்டு தெய்வத்தை, உங்கள் வீட்டு மனைவியை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறத விட வேறு எதுவும் நமக்கு வேணும்? கரெக்டு தானுங்க. சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், சில உண்மை வெளிப்பாடுகள் எதாக இருந்தாலும் உங்கள் மனைவிகிட்ட கொஞ்சம் நெருக்கத்தை உண்டு பண்ணணும்னா ஓப்பனாக பேசிடுங்க. சொல்யூஷன் கிடைச்சிடும். கல்யாணம் ஆகாதவங்க அப்பா மட்டும் ஷேர் பண்ணுங்க. இல்லை நல்ல நண்பர்கிட்ட உங்கள் மனத்தாங்கல்கள், மனக்குமுறல்கள் இருந்தால் திங்க் பண்ணுங்க. யாருமே இல்லையா, நேராக கடவுள்கிட்ட போய் சரணடைச்சிருங்க. உங்கள் மனக்குமுறல்களை சொல்ல சொல்ல உங்களுடைய மனம் லேசாகி உங்களுடைய ரொம்ப ஃபீல் பண்ணி நல்ல குட் ஃபீலிங்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்காக அவ்வளோ தூரம் சொல்ல வரங்க. வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி தன்னை போல் வரப்போகுது. அது வந்து இமெயில் மூலியமாவோ ஃபோன் மூலியமாக வரப்போகுது. நீங்கள் தைரியமாக அந்த செய்தியை கேட்டு மனமகிழ்ச்சி அடைவது கண்டிப்பாக நடக்கத்தான் போகுதுங்க. கவலைப்பட வேண்டாங்க. நண்பர்கள் கண்டிப்பாக ஒத்தாசையாக இருப்பாங்க. உங்களுக்கு எதிரிகள் யாருமே அன்றைக்கி முதுகில் குத்த மாட்டாங்க. நீங்கள் நம்பி ஒரு காரியத்தை சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஒரே ஒரு விஷயம், கடன் கேட்டு வரக்கூடிய நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கடனை வந்து அளவறிஞ்சு கொடுங்க. அளவற்ற கடனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் பண்ண வேண்டாங்க. பண்ணால் கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். எதிர்பாராத உதவி நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் உதவி நீங்கள் ஒரு நினச்சிட்டு போவீங்க. இந்த ஹெல்ப் வீட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு போனால் அந்த காரியம் நடந்திருக்கு. ஏங்க வந்தாங்க, வந்து ஹெல்ப் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு வீட்டுக்காரி சொல்லுவாங்க. அதனால் எதிர்பாராத உதவி உங்களுக்கு முன்னாடியே உங்கள் குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வமும் சேர்ந்து வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேஷனோட போங்க. தனிப்பட்ட சில உதவிகளை செய்யறதுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க. வியாபாரத்தில் சில இழப்புகள் உங்கள் கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால தான் கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டு வராங்க. அந்த இழப்புகளை தவிர்க்கணும்னா நீங்கள் முழு மனசோட ஒரு வேலையில் செய்யணும்னு வச்சுங்களேன். உத்தியோகத்தில் பணிகள் ரொம்ப ரொம்ப விரைஞ்சு முடிக்கணும். இத்தனை வேலை வருது, ஒரே டைமில் 10 வேலை வருது அப்படின்னு கவலைப்பட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேலையும் முடிக்க முடியாது. ஒரு வேலையில் 1 by 1 முடிச்சுட்டே வந்தீங்கன்னா எல்லா வேலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சந்தோஷமாக நீங்கள் சாயந்தரம் வீட்டுக்கு திரும்பி வரலாம். வீட்டு வேலையும் நீங்கள் பொறுப்பை மனைவிட்டை ஒப்படைச்சிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் வரும். அதெல்லாம் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாங்க. 2 பேரும் சேர்ந்து மனமகிழ்ச்சியோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கூட இந்த நாள் உங்களுக்கு உத்வேகமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அட்டகாசமான நாளாக அமைஞ்சிருக்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும்னு வச்சுக்கலாம். சரிங்களா? முருகாசரணம். இன்னைக்கு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக வழியில் ஒரு கோயிலுக்கு போகணும், இல்லை கோயிலுக்கு போகிறவங்க ஹெல்ப் பண்ணணும். ஐயப்பன் கோயிலுக்கு போகிற நிறைய பேர் போகிறாங்க, கொஞ்சம் காசு கேட்குறாங்க, டொனேஷன் கேட்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. இது மாதிரி ஒரு சமய உடன்படிக்கை, ஒரு ஆன்மீக வழியில் உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக அலைவாஞ்சு போகும். அந்தளவுக்கு போனால் ரொம்ப நல்லதானு. ஏன்னா சந்திரபலம் டவுனாக இருக்குது ஃபுல் டே. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயத்தில் கடவுளை நோக்கி ஒரு பயணத்தில் நீங்கள் முன்னேற்றமாக போகிற வழி ஒரு நல்ல வழியை தான் கடவுள் கொண்டு போவார். தப்பான வழி கிடையாதுங்கிற ரிஷபராசினியர்களே தைரியமாக பண்ணுங்கள். உங்கள் பணி சின்ன கஷ்டப்பட்டு முயற்சியில் முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சின்ன வேலை கூட ஒருத்தர் ஹெல்ப் இல்லாமல் முடிக்க முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி வருவீங்க. இருந்தாலும் மன தைரியத்தை விட மாட்டீங்க. தைரியமான ஆள் தான் நீங்கள். ஆனாலும் உங்கள் வெற்றியில் நீங்கள் மட்டும் பங்கு கொண்டுக்கணும், நான் தான் இத்தனையும் செஞ்சேன் அப்படின்னு அந்த ஷேர் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. ஷேர் பண்ணி தான் நம்மளை வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சிக்கு வந்துட்டிங்கன்னா, ஒரு மன நிகழ்வுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வேலை வாய்ப்பாகட்டும், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு எல்லாமே சொன்னால் கூட கொஞ்சம் வெற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்தி கொடுக்காது. இருந்தாலும் வேறு மாதிரி செஞ்சுருந்தா எனக்கு லாபம் வேறு மாதிரி இருந்திருக்கு, இந்த வேறு மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருந்தா அவுட்புட் வேறு மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு பல சிந்தனை ஓட்டங்கள் இங்கே வந்துகிட்டே இருக்குது. ஒரு வெற்றி கிடைச்சா கூட அது முழுசாக திருப்தி அடைய வைக்குமானா இன்னைக்கு கொஞ்சம் அடைய வைக்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க. ஆனால் காரியம் ஓகே, மனசு மகிழ்ச்சியில் கொஞ்சம் அதில் வந்து ஆட்டம் போடாதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு கடந்து போகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அப்படி திருப்தி அடைஞ்சுக்குங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப இனிமையாக தான் இருக்க போது. குடும்பத்தில் அப்பா அம்மாட்ட எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க சூழ்நிலை நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நல்லா டெவலப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை பாருங்கள். மனைவியும் உங்களை கசகசன்னு திட்ட மாட்டாங்க, உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அன்புழுக பேசுவாங்க. அதனால் நீங்கள் அவங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் ஒரு திருமண வாழ்க்கையும் சரி ரொம்ப சுபமான ஒரு நேரமாக, சுபமான ஒரு காலமாக அருமையாக கழிய போதுங்க. சந்தோஷம் தானுங்க. திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்குங்கிற ஒரு சந்தோஷத்தோட இன்னைக்கு நாளை தொடங்கினீங்கன்னா எல்லா வேலையும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் பாயிண்ட்டை சொல்லிட்டு, சில விஷயங்கள் என்னென்னா மறைவான சில பேர் வந்து இருந்து உங்களை குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குற்றத்தை நீங்கள் மறைவாக இருந்தாலும் சொல்கிறாங்க, நேர் சொல்லல அப்படின்னு கடந்து போயிருங்க. யாரோ என்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்னவோ சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் வழி, உங்களுடைய ஊக்கம், உங்களுடைய தன்னார்வம் எல்லாம் குறைக்கிறதுக்கு பல வழியில் பண்ணுவாங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன்னா சந்திரபலம் டவுனாக இருக்குது. ரிஷபராசிக்கு ஸ்ட்ராங்கான மனசு இருந்தால் கூட அதை குறைய வைக்கிறதுக்குண்டான வழிகள் செய்வாங்க.
அதெல்லாம் காது கொடுக்க கூட கேட்காதீங்க. எல்லாம் என் செயல், என் குடும்பத்துக்காக எனக்கு சப்போர்ட் இருக்காங்க, என் குடும்பத்தை காப்பாற்ற கடவுள் இருக்கார், இப்படிங்கிற ஒரு மனசு பக்குவத்தோடு நீங்கள் நடந்துட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் அருமையாக இருக்குங்க. அதே போல் தனி ஆர்வம்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு தோணுனா கூட அதை செய்ய முடியாது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு செஞ்சு சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இல்லைங்க. மாலையில் ஈவினிங் எங்காவது நீங்கள் வெளியில் போகலாம், என் மனசே ரொம்ப வெயிட்டாக தெரியுது அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் கோயிலுக்கும் போகலாம், பார்க்குக்கும் போகலாம், பீச்சுக்கும் போகலாம், இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் போகலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் போகிற இடத்துல உங்களுக்கு வரைஞ்சு செலவு பண்ணுங்கள். சில ஆன்மீக விஷயத்துக்கு போனீங்கன்னா செலவு பண்ணி தயங்காதீங்க, தைரியமாக கொடுங்க. ரைட்டுங்களா? தான தர்மம் பண்ணிங்கன்னா அந்த தான தர்மத்தோட புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ உங்கள் வம்சத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிட்டு கொஞ்சம் உடம்பை பற்றி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்கள் இருக்குங்காட்டி கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க. பெரிய தொந்தரவு இல்லைங்க. வழக்கம் போல் சில சளி, காய்ச்சல், தலைவலி, கை கால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பெயின். ஆனால் உடம்பெல்லாம் ஒரே டைம் வந்ததுன்னா சளி பிடிக்குது, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னா உடம்பே அசதிய மாதிரி இருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் சின்ன வலிகள் வந்து போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இல்லைங்க. ரொம்ப அன்பொழுக ஒரு அமைதியான மனைவி, அமைதியான சந்தோஷம் தரக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க. அதுக்கு கடவுளுக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு மிக்க ஒரு நன்றியை காலையிலேயே சொல்லிடுங்க. உறவினர்கள் உங்களை ரொம்ப மதிப்பாங்க. நேற்று வரைக்கும் இருந்த மதிப்பு வேறு, இன்றைக்கி இருக்கிற மதிப்பே வேறு. அந்தளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ரொம்ப மதிப்பாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அதே போல் ஆடை ஆபரணங்கள் சுப செலவுகள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி சுப செலவுகளுக்கு உண்டான இனிஷியல் பாயிண்ட் இன்றைக்கி தொடங்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. நல்ல விஷயம் தானுங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பல போட்டிகள் வியாபாரத்தில் இருக்க தான் செய்யும். வியாபாரம்னாவே போட்டி தான். அப்புறம் போட்டியில் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த போட்டியின் தன்மை அதிகமாகும். அதை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு மன உறுதி வேணும், திடமான நம்பிக்கை வேணும். இதெல்லாம் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட காலகட்டங்க. மொத்தத்தில் உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகள் பெரிய தொந்தரவுலாம் இருக்க மாட்டாங்க. சபார்டினேட் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, கவலைப்பட வேண்டாங்க. புதிய மாற்றம், எதிர்பாராத ஒரு மாற்றம் இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. அந்த மாற்றத்துக்கு முதலியே நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாற்றத்துக்கு ஒரு வழி இன்னைக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கே, நன்மைக்கே. போயிட்டு விட்டுங்களா முருகா? நன்றி. மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு நைட்டு 9:28 வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க சந்திரபலன். அடிச்சாலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. என்னோட இந்த வீடியோ கேட்குறோட நேரம் இருக்காது, ராசி பலன் கேட்குற டைம் இருக்காது. அந்தளவுக்கு நீங்கள் காலையிலேருந்து பரபரன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு பயங்கர பிஸிங்க. குடும்ப வாழ்க்கை, மனைவியை ஒரு அன்போடு பேசுறது, அன்போடு பழகிறது, அன்போடு நேசிக்கிறது, இது மாதிரி கொஞ்சம் இந்த தாம்பத்திய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் விஷயத்தில் மன அழுத்தம் இருக்குது. நான் சொல்லி கேட்கலையே, அவட்ட போய் என்ன கொஞ்சம் அவட்ட போய் என்ன பேசுறது அப்படின்னு கோவப்படுவீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னதான் சண்டை போட்டாலும் அவங்க தான் உங்களுக்கு பேசுறவங்க அப்படி அவங்க நினைப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது கேப்புங்க. இந்த கேப்பை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சரி பண்ணணும். இதுக்கு இடையில நீங்கள் தேர்ட் பார்ட்டியை உள்ள விட்டு என் ஜம்சாரா என்னை அப்படி திட்டிட்டு அப்படி தேர்ட் பார்ட்டி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தேவையில்லாம் பிரச்சனை பேச பண்ணிடுவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு கேப் வந்தால் அந்த கேப்பை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை ஈஸியாக ஒட்டிடும். தேர்ட் பார்ட்டி நம்பி அதாவது 2 பேரும் ஷேர் பண்ணி சொன்னீங்க, 3ஆவது மனுஷன் வந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த குடும்பம் உங்கள் உறவு பெருசாகி போயிடும். அதனால் 2 பேரும் சேர்ந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் திட்டம் நினச்சா அவர் திட்டிருங்க, நீங்கள் ஒரு திட்டம் திட்டிருங்க. ஆனால் 2 பேரும் மனசுக்குள்ளே திட்டினாலும் சரி, ஓப்பனாக திட்டினாலும் சரி, கலவச்சாரி திட்டினாலும் சரி, அதுக்கப்புறம் தப்பு நானும் பண்ணிவிட்டு நீ பண்ணிட்டு அப்படின்னு காம்ப்ரமைஸாக போய்க்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு அழுத்தமான காரணம் இருக்குங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மதியானத்துக்கு மேலே சில முக்கியமான வேலைகளுக்கு உண்டான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்குதுங்க. சந்தோஷம் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் தைரியமாக எடுக்கலாம், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அமைய போது புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தைரியமாக பண்ணலாம், தப்பு வர போகிறது இல்லைங்க. கொஞ்சம் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப என்ன சொல்கிறது, காரமான உணவுகள், ரொம்ப இனிப்பு தரக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா சில அஜீரண கோளாறுகள், அசிடிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி வரக்கூடிய இந்த செரிமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெரியுதுன்னு வச்சுங்களேன். மாலையில் எல்லா பிரச்சனை போக புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நண்பிகளாக இருந்தாலும் சரி, சந்தித்து கலந்துரையாடி அளவுலாவி ரொம்ப சந்தோஷமாக பண்ண போகிறீங்க. அதுக்கு செலவெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லைங்க. இருந்தாலும் நண்பிகளுடன் பேசுகிறத விட மனைவியுடன் இருந்த மோதல், சில கருத்து வேறுபாடுகளை அவங்க டைரெக்டாக பேசி அவங்களே நண்பரோட சேர்த்திக்கும். இது என்னுடைய க்ளோஸ் நண்பர், இவங்களாம் நான் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த நண்பர்கள் வட்டாரத்தில் மனைவியும் சேர்ந்தா இந்த நாள் அமோகமான நாளுங்க. மற்றபடி பெற்றோர்கள் பிள்ளைகளால் எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஜம்முன லைஃப் போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நீங்களும் சரி மனைவி சரி, அதனால இந்த பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ஒருத்தர் கடன் கொடுத்துருப்பீங்க, மனைவி வழியில் கடன் கொடுத்துருப்பீங்க, இன்னைக்கு சனிக்கிழமை கொடுக்குறேன்னு இருப்பாங்க, காலையில் 10 மணி மாப்பிள்ள இன்னொரு 10 நாள் ஆகு அப்படின்னு இருப்பாங்க.
இல்லை அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த காரியம் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இதனால தான் கொஞ்சம் அந்த விரிசல் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க. சாலைகள் ரொம்ப ரொம்ப போகிறப்போ, ரோட்டில் போகிறப்போ கவனமாக இருங்க. கவனச்சிதறோட வீட்டுக்காரி திட்டாலே, அவள் அப்படி பண்ணிட்டாலே, இவள் அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே போனீங்கன்னா சிறு சிறு விபத்துகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. தயவு செய்து நீங்கள் நடந்து போனாலும் சரி 2 பக்கம் ரோட்டை பார்த்து கவனமாக போங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் காலகட்டம், கொஞ்சம் டைம் கொஞ்சம் இப்படி இருக்குதுங்க. அதே போல் மேலதிகாரி இருக்காங்களே, அந்த டென்ஷனில் அனுசரித்து போங்க. ஏதோ டென்ஷனில் அவங்களுக்கு காய்ச்சி மூச்சுன்னு செய்ய முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாதீங்க, தப்பாக போயிருங்க. ரொம்ப ரொம்ப அதிகமாக உங்கள் முன்னேற்றத்திற்காக உழைக்கக்கூடிய, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் மிதுன ராசிக்கு வந்திருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் கூடவே உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் கண்டிப்பாக இருப்பாங்க. மனைவி கிட்ட மட்டும் கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி அனுசரித்து போங்க. அவ்வளோதாங்க. போயிட்டு விட்டுங்களா? கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு நைட்டு 9:28 வரைக்கும் சந்திரபலன் டவுனாக இருக்கே, முதலே சொல்லிட்டியே அப்படின்னு கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி எல்லாமே இன்னைக்கு ஜம்னு இருக்க போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போதுங்க. உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க, உறவினர்கள், உங்கள் சரௌண்டிங்ஸ் எல்லாமே உங்களுடைய பேசுகிற பேச்சுக்கும் செயல்படுகிற செயலுக்கும் உங்கள் யோசனைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொசைட்டியில் கிடைக்குது. நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ பலிதமாகுது, நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயமா பேச போகிறீங்க. சிந்தனை ரொம்ப பயப்பட்டு இருப்பீங்க. ஒருத்தர் கேட்டால் ஒன்றுமே பேச மாட்டீங்க, சிந்தனை வேற எங்கேயே இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு காரிய சிந்தனைவாதியாக இன்னைக்கு நீங்கள் உங்களை நீங்களே மாற்றிக்க போகிறீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க. அதனால் உங்கள் எதிர்பார்ப்பு அதிகமாக இல்லைன்னா கூட உங்களை மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால் தன்னை போல ஒரு நல்ல காரியமாக நடக்க போதும் கவலைப்பட வேண்டாங்க. இன்றைய நிதி விஷயம் சொல்லக்கூடிய பொருளாதாரம், பணம், அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பலவீனம் தாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனால் நமக்கு எப்படி பணம் கிடைக்கும். ஆனால் இந்த பண வரல சந்தோஷத்தை விட மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது கிடைக்கிற சந்தோஷம் இதில் கிடைக்காது. அதனால் நீங்கள் சந்தோஷமான அந்த நாளாக என்ஜாய் பண்ணுங்கள். கடகராசினர்களே, கவலைப்படாதீங்க. நாளின் தொடக்கத்தில் சில காரணங்களுக்காக அடுத்தவனை பற்றியே யோசனை வருது, அவங்க ஹெல்ப் கேட்டாங்களே, நம்ம வேலையை நம்ம எப்போ பார்க்குறது, நம்ம தொழில் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கவலையும் வரும். அந்த கவலையை கடந்து தான் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா அந்த கவலைகள் ஈவினிங்க்கு மேலே உங்களுக்கு பறந்து போயிடும், பறந்து போயிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. கடன் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குங்காட்டி கடன் கொடுக்க மாட்டேன், வாங்கவே மாட்டேன். அப்படி இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு கடகராசினர்களுக்கு அமோகமான மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குதுங்க. இந்த கடன் வாங்கல் கொடுத்தல்ல கொஞ்சம் தேவையெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேன். அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குரிய ஒரு உட்பூசல் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஏங்க நான் கொடுக்கலான்னு சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த முதலே கடமைன்னு கொடுக்கல, அப்புறம் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேச்சு பேசணும். அதனால் கடன் வாங்குறது கொடுத்தல் நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தவிர்ப்பது. முடிஞ்சால் சொந்தக்காரன் வீட்டுக்கே வர சொல்ல வேண்டாம். எல்லாம் வெளியில் ஹோட்டல் வச்சு காப்பீடியில் வச்சு பேசி முடிச்சுங்க. வீட்டுக்குள்ளே சொந்தக்காரன் மட்டும் ஃப்ரெண்டு வேண்டாம். வந்தால் தானே மனைவி நோட் பண்ணுவாங்க. இது ஜோசி சொல்லிங்க, நான் சொல்கிற ஐடியான்னு வச்சுங்களேன். இருந்தாலும் எங்கே போனாலும் கடன் கொடுக்குற வேலையை அவாய்ட் பண்ணிக்க, ரொம்ப நல்லதுங்க. சமயோசிதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் புத்தி கூர்மையாக சாமர்த்தியமாக பேசி சில விஷயங்களை கமுக்கமாக முடிச்சுக்குவீங்க. அந்த டெக்னிக் உங்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிய போகுது கடகராசினியர்களே. ஒரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதே போல் புகழ், மகிழ்ச்சி உங்கள் பிள்ளைகளால், உங்கள் பெற்றோர்களால் உங்களுக்கு வரும். என்னதான் இருந்தாலும்ப்பா உங்கள் அப்பா அம்மாலாம் அவங்களாம் ஒரு தெய்வ பிறவியப்பா, அவங்களாம் ஒன்று இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வைக்கலைன்னா நீங்களாம் ஏது இந்த சொசைட்டிக்கே நல்லவனா கிடைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்கள பற்றி புகழாரம் சூட்டுவாங்க. அது உங்கள் பையன் அதே மாதிரி தான், பயங்கரமான ஆளுப்பா. ஒரு செஸ் போட்டிக்கு போகிறா, வின் பண்ணிட்டான். ஒரு கேம் விளையாட ஜெயிச்சிட்டான், படிப்பில் சுட்டிப்பா அப்படின்னு உங்கள் காது கூடவே பேசக்கூடிய ஒரு தகவல் உங்களுக்கு வருங்க. அது உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை நீங்கள் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போகுதுங்க. இதனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சுடா முருகா அப்படின்னு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் கடவுளையும் கண்டிப்பாக மனசுக்குள்ளே நினைப்பீங்க. வெளியே சொல்கிறீங்களா இல்லையோ, மனசுக்குள்ளே கண்டிப்பாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா அது ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்கள் டெக்னிக்ஸை சொல்லி தருவாங்க. எப்படி நம்ம இதை வின் பண்ணுறது, எப்படி நீ ப்ரொமோஷன் அடையிறதுன்னு பாசிட்டிவாக சொல்லி தருவாங்க. அதில் சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்குங்க. அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெரிய நல்ல காலகட்டம் அமைஞ்சு ஒரு நல்ல ப்ரமோஷனுக்கு வழிவகுக்கக்கூடிய அருமையான நாளாக கடகராசினியர்களுக்கு இருக்குதுங்க. திடீர்னு ஒரு விஐபி சந்திக்கக்கூடிய காலகட்டம் வந்துருக்குது. எல்லாம் நல்லது தானே, கவலைப்பட வேண்டாம். முதல்ல கடகராசி சூப்பருங்க, போயிட்டு வரேங்க. சிம்மராசினியர்களே, இன்றைக்கி சந்திரபலன் நைட்டு 9:28 வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு மிக மிக சாதகமான எதிர்பாராதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளைத்தான் வந்திருக்குதுங்க, கவலைப்பட வேண்டாங்க. பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறத, உங்கள் சம்சாரம் நீங்கள் சொல்கிறத, உங்கள் அப்பா அம்மா நீங்கள் சொல்கிறத கட்டுப்படுத்தி கேட்டு ஆமாஞ்சாமி நீ சொன்னால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அடிபொழிஞ்சு போவாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக கேட்டுக்குவாங்க. அதனாலேயே உங்களுக்கு காலையிலேயே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் காப்பியே கேட்டுருக்க மாட்டீங்க. வீட்டுக்கார மணி பால் பசும்பாலில் காப்பி போட்டு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கு?
அதுபோல் ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே வந்திருக்குதுங்க. அட்டகாசங்க. குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டத்தை உங்கள் பேரண்ட்ஸும் சரி, உங்கள் மனைவியும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, உங்கள் நெருங்கிய சொந்தங்களும் சரி, எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அமைச்சு கொடுக்க போகிறாங்க. அதனால் குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியமே கிடையாதுங்க. போகிற வேலை, போகிற வியாபாரம், போகிற தொழில், இதில் கவனத்தை செலுத்தினீங்கன்னாவே போதுங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஏதாவது இருந்து டக்குன்னு வந்து உழுக போகுது. அந்த செய்தி எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அது உங்களுக்கு நன்மை பயக்குதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த செய்தினால், ஒரு சுப செய்தினால் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குதுங்க. ஆனால் மற்றவங்க மேலே பொறாமப்படக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி முடிஞ்சால் காலையிலேயே வேலைக்கு போகிறப்போ அப்பா அம்மாட்ட சொல்லியோ வீட்டுக்காரிட்டு சொல்லியோ திஷ்டி சுற்றி போட்டு போனீங்கன்னா போகிறப்போ உங்களுக்கு கண் திஷ்டியே படாது. வண்டி வாகனத்தில் போகிறப்போ வர்றப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. கண்டிஷ்டி கொஞ்சம் ஓவரான காலகட்டமாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு கடின உழைப்பு நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதை சந்தோஷமாக தான் செய்வீங்க, மகிழ்ச்சியாக செய்வீங்க. அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இன்றைக்கே கிடைக்கும். அந்த ஏதாவது ஒரு செய்தி, ஒரு பதவி உயர்வாகட்டும், நல்ல லாபமாகட்டும், இன்னைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா காலையில் சாயந்தரம் அதுக்கு உண்டான பலன் அப்போவே கண் முன்னாடியே தெரியக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. இதனால் உங்கள் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக இருக்கும். போகிறப்போ கோயிலுக்கு போயிட்டு போகலாண்டா முருகா, கோயிலுக்கு போயிட்டு வரண்டா சாமி அப்படின்னு நேராக ஆஃபீஸ் விட்டு கோயிலுக்கு போவீங்க. அப்படி போகிறப்போ உங்கள் வீட்டுக்காரி உங்கள் அம்மனிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்களையும் வர சொல்லி 2 பேர் சேர்ந்து கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கடவுளும் உங்களை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். வேண்டிய அருள், வேண்டிய வரத்தை உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பார். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு செயலோட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடடே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதே அப்படின்னு சிம்மராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டா கூட மத்தியானத்துக்கு 3 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்காரி ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்க நீங்கள் விவாதம் பண்ணாதீங்க. 3 மணிக்கு மேலே அந்த டைம் கொஞ்சம் சரியில்லைங்க, ஆமாஞ்சாமி அப்படியாமலே பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கொஞ்சம் ஃபோன்லேயே பேசுனீங்கன்னா விவாதம் பெருசாகி அப்புறம் கோயிலுக்கு 2 பேர் ஒட்டுக்க போக முடியாது. அதை பார்த்துக்குங்க, உஷாராக நடந்துங்க. ஆடம்பர செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வைப்பாங்க. அதை நண்பர்களாகட்டும் வீட்டில் கூட வைப்பாங்க. ஏன்னா காசு இருக்கல செலவு ஒன்று அப்படிம்பாங்க. செலவு பண்ணாதீங்க, தேவையான செலவு பண்ணுங்கள். இல்லைன்னா பணம் சம்பாரிச்சே வெளியே சொல்லாதீங்க, கமுக்குமா மறைச்சி வச்சுக்கோங்க. ஆடம்பர செலவு பண்ணிங்கன்னா அந்த பணத்தை நாளைக்கு இன்னொரு செலவு வந்துன்னா உங்களால் சமாளிக்க முடியாத காலகட்டம் வந்துடுங்க. சகோதர வகையில், சகோதரிகள் வகையில் சில இஷ்யூஸ் வந்துட்டு போகும். அப்போ அண்ணனுங்கிட்ட காலேஜுக்கு பணம் கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தங்கச்சி கேட்கு, ஏமா எனக்கு ஏதாவது பண்ணி தரேன்னா காசை கொடுக்க மாட்டேங்கிற என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் உங்கள் பண வரவு நிதி நிலைமையை நினச்சி இன்னைக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்குது, நாளைக்கு பண்ணித்தர அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்த காசெல்லாம் கேட்குற காசெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, மிச்சமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. யாருக்கும் தயவுசெய்து சாட்சி கையெழுத்து, எனக்கு அக்ரிமெண்ட்டு, கேரண்டி இதெல்லாம் கொடுக்காதீங்க. கொடுத்தா அவன் போயிடுவேன். ஒரு சாட்சி கையெழுத்துக்காரன் நீங்கள் தான் பணம் கொடுக்கணும். அந்த பண விஷயத்தில் சம்பாரிச்சா கூட கொஞ்சம் காலகட்டம் 3 மணிக்கு மேலே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க. வெளி உணவுகள் தயவு சாப்பிடாதீங்க. மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா நைட்டுக்கு தொந்தரவு பண்ணுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்க, அப்படித்தானுங்க. தடைகளை தாண்டி மத்தியானத்துக்கு மேலே முன்னேறக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். சிம்மராசினியர்களே, தடைகள் வரட்டும், தாண்டி செய்யக்கூடிய ஒரு வல்லமை தாராயோ அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டுங்க. வல்லமையை கண்டிப்பாக கொடுப்பாங்க. போயிட்டு வரட்டுங்களா. கன்னிராசினியர்களே, இரவு 9:28 வரைக்கும் சந்திரபலன் டவுனாக இருந்தால் கூட திருமண உறவு, திருமண ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு சுபகாரியத்தில் சில குறைபாடுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி சுப செய்திகள் உங்களுக்கு கிடைச்சா கூட அதனுடைய பலன் லேட்டாக தான் கிடைக்க போகுது. இன்னைக்கு ஒரு செய்தியை, நல்ல செய்தியை பேசினா அதுக்கு முடிவு உடனே எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஆனால் அதே செய்தி மாலைக்கு மேலே பேசினா, ஈவினிங் பேசுனீங்கன்னா அதே செய்தி வேறு மாதிரி உங்களுக்கு தோணும். காலையில் வேறு மாதிரி இருக்குது, சாயந்தரம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுடைய நேரங்காலம், உங்களுடைய காலகட்டம் அப்படி இருக்குதுங்க. மொத்தத்தில் அன்புடன் பேசினா எந்த காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வந்திருக்கங்காட்டி ரொம்ப கோபம், டென்ஷன், ஆர்வம் இல்லாமல் பேசுறது, ஊக்கம் இல்லாமல் பேசுறது, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு ஒரு செயலை செய்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் பலிதம் ஆகாது. கான்ஃபிடென்ட்டாக நம்புங்க. நம்பினா கூட நடக்காது. எப்போ நடக்கும்னா மதியானத்துக்கு மேலே நடக்கும். அதனால் விதை ஊன்றப்பவே இந்த செடி நல்லா வளரணும், நல்லா வளர்ந்து எங்களை வாழ வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே அது தலவிருச்சமாக உங்களை அந்த விஷயம் காப்பாற்ற போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு காரியத்தை பேசுங்க. நல்லதே நடக்கும். தொழில் தொடர்பான சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் யோசனைகளை பல பேர் கேட்டால் கூட உங்களுக்கு மன குழப்பத்தில் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் பார்ட்னர்ஸ் அதை செய்யலான்னு சொல்லுவாங்க, நீங்கள் யோசனையிலே இருப்பீங்க. இதெல்லாம் அந்த குழப்பத்துக்கு காரணம் உங்கள் டெவலப் பண்ண தடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. அதனால் அப்படி சொல்கிறோம். இருந்தாலும் உங்கள் ஐடியாவை ஓப்பனாக சொல்லிடுங்க. பார்ட்னர்ஸ் ஒரு ஐடியா சொல்ல, நீங்கள் ஒரு ஐடியா சொல்ல, அந்த ஐடியாவில் ஏதோ ஒரு ஐடியா அட்டகாசமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு உங்கள் யோசனையை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. மனதில் பல சந்தேகம், என்ன அவன் நம்பலையோ, நான் செஞ்ச காரியத்தை போட்டு கொடுத்துட்டானோ அப்படின்னு பல சந்தேகங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. ஆனால் ஒருத்தர் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு, உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கிட்டு, உங்களுக்கு நீங்களே குழம்பி, உங்களுக்கு நீங்களே ஒரு விடையும் கிடைக்காம ஒரு மாதிரி இருப்பீங்க.
அன்கம்ஃபர்டபுள், அன்ஈஸி. இன்றைக்கி நாளை சரியில்லைப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு தோணக்கூடிய நேரம் இருக்குதுங்க. அதனால் போட்டு குழப்பிக்காதீங்க, தெளிவாக இருங்க. எந்த பிரச்சனையும் நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே. நம்மளை பக்குவப்படுத்துறது அந்த நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. மொத்தத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும், இந்த சமூக அந்தஸ்தில் நீங்கள் உயரணும் அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கை தளர விடாதீங்க. தன்னம்பிக்கையே இருக்காது, நம்பிக்கையே கம்மியாக இருக்கிறது, தன்னம்பிக்கை எங்கே வரப்போகுது அப்படிம்பீங்க. ஆனால் அந்த தன்னம்பிக்கையை தளர விடாமல் இருக்கணும்னா நீங்கள் காலையில் வழக்கம் போல் ஒரு ஊக்கமாக ஒரு எழுச்சியோட சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு என்னால் முடியும்ப்பா, நான் செய்கிற காரியம் தான் சக்ஸஸ், என்ன நம்பி தான் குடும்பம் இருக்குது, நான் கடவுளை பார்க்க போகிறேன் அப்படின்னு காலையில் போகிறப்ப ஒரு கோயிலுக்கு போயிட்டு போனீங்கன்னா இது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமும் இருக்குதுங்க. இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது. நம்ம எப்படி போகிறோமோ அப்படி எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். முதல்ல இன்றைக்கி சில காரணங்களால் உங்கள் பண தேவைகள் கொஞ்சம் செலவுகள் அதிகம் வச்சாலும் சமாளிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கிறீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தப்பு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கொஞ்சம் சாப்பாட்டில் உணவில் தரமான உணவாக சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் உடம்பு ஊக்கமாக இருக்கும், எந்த தொந்தரவு வராமல் இருக்குது. ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சந்திரபலன் டவுனாக இருக்கங்காட்டி இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல், கடன் பத்திரத்தில் சைன் பண்ணுறதுக்கு இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கும். யாருக்கும் அக்ரிமெண்ட்டோ சைனோ எதுவும் பண்ணாதீங்க. நம்ம வேலை உண்டு நாம் உண்டு அப்படின்னு இருந்துக்கு போகிற வழி பாருங்கள். வருங்கால திட்டம் ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அந்த வருங்கால திட்டம் வேறு ஒன்று வரப்போகுது. அந்த வருங்கால திட்டம் இன்றைக்கி நினச்சிருப்பீங்களே அது நடக்காது, வேறொரு திட்டம் உங்களுக்கு புதுசாக வரப்போகுது. அந்த திட்டம் உங்களுக்கு மனசுக்குள்ளே புத்தளிச்சிய அடடா இது அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற திட்டம் நடக்காது. இன்னொரு திட்டம் இன்னொருத்த மூலியம் வரும், அதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. மற்றபடி உங்களுக்கு உறவினர்கள் பிள்ளைகள்னால எந்த தொந்தரவும் கிடையாது. மகிழ்ச்சி ரெட்டிப்பாக தான் கிடைக்க போகுதுங்க. ஆதாயம் கேட்டிங்கன்னா அவங்களால கிடைக்கும், மன மகிழ்ச்சி அவங்களால கிடைக்கும், சந்தேகமே வேண்டாங்க. செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பழகிங்க இன்றைக்கி. அப்புறம் மற்றவங்க நீங்கள் எதிர்பார்க்காத வேற்று மக்களிலிருந்து சில உதவிகள், வியாபார யுக்திகள்லாம் கிடைக்க போகுது. அதையெல்லாம் வாங்கிட்டு பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா புரியும். சில தந்திரமான விஷயங்கள் அவங்க சொல்லித் தருவாங்க, அவருக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, டெக்னிக்கை சொல்லித் தருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பாடம் எடுத்து வச்சுக்கோங்க, லெசன் பண்ணிக்கங்க. இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பழைய சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தீந்துரு. சிக்கல்கள்லாம் இல்லாத ஒரு வழிமுறையை ஒரு அருமையான நாளாக மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு அட்டகாசமாக கிடைக்க போதுங்க. அலைச்சல்கள் அதிகமாக தான் இருக்கும், காலையிலிருந்து மனக்குழப்பம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்ய உங்கள் முயற்சி நைட்டு வீட்டுக்கு வர்றப்போ வீண் போகாது அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக நம்பி போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பலிதமான நாள், சக்ஸஸான நாள் அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டு கன்னிராசினர்களே கவலைப்படாமல் இருங்க, எல்லாம் நன்மைக்கு. போயிட்டு வரட்டுங்களா? முருகாசரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேரை பொறுத்த வரைக்கும் சந்திரபலன் நைட்டு 9:28 வரைக்கும் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. அதனால் இருந்தாலும் எந்த கருதி கண்மூடித்தனமாக பண்ணணும்னா பண்ணக்கூடாது. தொழிலுக்கு போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சூழ்நிலை வருது, வேலைக்கு போகிறீங்க, புதிய வேலைவாய்ப்பு தேடி வருது அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் அந்த வேலையில், அந்த தொழிலில், அந்த வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற லாபமாகட்டும், ஒரு புதிய முயற்சிக்கு சக்ஸஸ் ஆகட்டும் கிடைக்க போது. அவசரப்பட்டு செஞ்சிங்கன்னா அந்த காரியம் நடக்காதுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணக்கூடிய நாளாக தான் காலையிலேயே இருக்குதுங்க. மாணவ மாணவிகளில் உங்களுக்கு நல்லபடி உங்களுக்கு கல்வி தரத்தை பொறுத்தவரைக்கும் நல்லா கிடைக்கும், ஒரு கஷ்டமும் கிடையாது, அவங்களாம் சந்தோஷமாக இருக்கலாம். அவங்களால பெற்றோர்களுக்கும் மன மகிழ்ச்சி தான், ஒரு மைனஸும் கிடையாதுங்க. முதலாளிக்கு உங்களுக்கு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, உங்கள் ஓனர்ஸ் உங்கள் சீனியர்ஸ் ஏதாவது சொன்னால் சில விஷயங்களை பற்றி நீங்கள் ரொம்ப நிராகரிச்சிடாதீங்க. அவங்க என்ன சொல்ல நாம் என்ன செய்யறது, நாம் சொல்கிற வேறு மாதிரி அப்படின்னு ஆப்போனண்ட்டாக பேசாதீங்க. அவன் சொல்கிற ஆமாஞ்சாமி போட்டுருங்க. ஆமாஞ்சாமி ஓட்டிங்கன்னா இன்றைக்கி அவர் ஆமாஞ்சாமி அப்படின்னு ஓட்டு காலத்தை கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த ஆமாஞ்சாமி போடலின்னா சில மோசமான விளைவுகளை அவங்க ஏற்படுத்திடுவாங்க. சார் அவர் சரியில்லைங்க சார், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் சார், உங்களே தப்பு பேசுகிறார் அப்படின்னு ஒன்று கரெக்டாக போட்டு கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? ஆமாஞ்சாமி அருமையான வழின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி யாருக்கு? துலாம் ராசி நேயர்களுக்கு அது ஈஸி தானுங்க. ஜாதகா போட சொல்லிங்க, நான் நேரங்காலம் அப்படி இருக்குது அதனால் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். சாயந்தரம் இன்றைக்கி என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் மனசு டல்லாக இருக்குங்காட்டி ஏதாவது ஒரு மனசை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எங்காவது போகலாம் அப்படின்னு நினைப்பீங்க, போயிட்டு வாங்க. தனிமையாக போகலான்னு நினைப்பீங்க, அது நன்மைதான். குடும்பத்தை கூட்டிகிட்டு போக வேண்டாங்க, தனியாக ஏதாவது நல்ல விஷயத்துக்கோ ஒரு கோயிலுக்கோ போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. மனசு பாரம் குறையும். வீட்டில் அந்த எரிச்சல் கோபத்தை நீங்கள் அங்கே காமிச்சிக்க மாட்டீங்க. நேராக டென்ஷனோட வீட்டில் ஆஃபீஸில் சத்தம் போட்டான்னு தொழிலில் லாபம் இல்லை, ஒன்றுமே விளங்கலையப்பா அப்படின்னு வீட்டுக்கு போனீங்கன்னா தேவையில்லாத சங்கடங்கள். அவங்க ஒன்று கேட்க நீங்கள் ஒன்று சொல்ல நைட்டு ஒரே கலாய்பரமாகி போயிடும். கலாய்பரத்தில் போய் தூங்குனீங்கன்னா நிம்மதியாக தூக்கம் வராது. நிம்மதியாக தூங்கினா அடுத்த நாளும் பொழுது சரியாக வெடியாது. அதனால் நீங்கள் இன்றைக்கி மனசு சரியில்லையா, முடிஞ்ச 6 நாள் லீவை போட்டு எங்காவது போய் பார்க்கலாம், அமைதியாக உட்காந்துங்க. போனீங்கன்னா பல மனுஷர்களை சந்திப்பீங்க. எல்லாத்துக்கும் அந்த கவலை இருக்குதுப்பா, எனக்கு கொஞ்சம் கவலை கம்மிதான் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதே போல் நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் ரொம்ப தீவிரமாக என்ன மன கஷ்டமாக இருந்தாலும் என் நட்பியை கூப்பிட்டு கேட்கலாம், நண்பியை கூப்பிட்டு கேட்கலாம், நண்பனை கூப்பிட்டு கேட்கலான்னு ஃபோன் பண்ணி கூப்பிடாதீங்க. ஏன்னா அவங்க உங்கள் கவலையை ரெட்டிப்பாக்கிடுவாங்க.
அப்புறம் இன்னும் கீழே போயிடும். யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்களே குரு, உங்களுக்கு நீங்களே வழிகாட்டி, உங்களுக்கு நீங்களே ஒரு மோட்டிவேட்டர் அப்படிங்கிற கான்செப்டில் போய்க்கிங்க. உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரே ஒருத்தர் கடவுள். அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுது. அவ்வளோதான் வச்சுங்களேன். திடீர்னு உற்சாகமாயிருவீங்க. அடடா ஓடி போய் செய்யலாம்பீங்க. திடீர்னு எதையும் இழந்தது போக சே ஐயோ போச்சே அப்படிம்பீங்க. ஒரு சூழ்நிலையை ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு சூழ்நிலை ஓகேவாக இருக்குது, ஒரு சூழ்நிலை ஃபால்ஸாக இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷனில் தான் இன்றைக்கி காலகட்டமே இருக்க போதுங்க. மற்றவர்களை நீங்கள் முழுசாக நம்பி காரியத்தில் இறங்க காட்டி தான் இந்த நிலைமையே வந்தது அப்படிங்கிறத லேட்டாக தான் புரிஞ்சுக்குவீங்க. என்னை நம்பி ஏமாற்றிட்டாண்டா சாமி அப்படின்னு லேட்டாக தான் புரிஞ்சுக்குவீங்க. எதுக்கு அடுத்த நம்பி காரியத்தை சொல்லணும்? உங்களால் முடிஞ்ச காரியத்தை பண்ணுங்கள். அடுத்தவங்களை நம்பி ஒரு காரியத்தை பண்ணோன்னா தயவுசெய்து எந்த காரியத்தையும் கொடுக்காதீங்க. மொத்தத்தில் எல்லாரும் வளைஞ்சு கொடுத்து போகணும்னு வச்சுங்களேன். அதான் ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே வளைஞ்சு கொடுக்குறது தானே. போயிட்டீங்கன்னா இன்றைக்கி நாள் அமோகமான நாள் தானுங்க. மொத்தத்தில் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் அதை வளர்த்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க. கொஞ்சம் தன்னம்பிக்கையை ஊக்குவிச்சிங்கன்னா இன்றைய நாள் துலாமுக்கு அட்டகாசமான நாளுங்க. கவலையே பட வேண்டியதில்லை. போயிட்டு வரட்டுங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் இன்றைக்கி வேலைக்கே போக வேண்டியதில்லை. என்னடா அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் போகிறக்கு முன்னாடியே உங்கள் வேலையை செய்யறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. அப்பேற்பட்ட சந்திரபலம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. தொழிலுக்கு போங்க, வியாபாரத்துக்கு போங்க, வேலைக்கு போங்க, எங்கே வேணாலும் போங்க. ஒரு வேலை செய்யல ஆரம்பிக்கிறப்ப சார் முதலாளி அந்த வேலையை நான் போகிறப்ப நைட்டே முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான குதூகலம் செய்ய பண்ணக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போய் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு நினச்சா சார் அந்த ப்ராஜெக்டை வேற ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவானு வந்து பாருங்க அப்படின்னு உங்கள் சபார்டினேட் வந்து சொல்லுவாங்க. அதுவும் அருமையான ஐடியாவாக தான் இருக்குது. அதனால் மனமகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வாங்க உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி ஒரு காரிய பலிதத்தோட இன்றைக்கி நாளை தொடங்க போகிறீங்க. அட்டகாசமாக இருக்க போதுங்க. உங்களுக்கு நிறைய பேர் தன்னை போல வந்து உதவுவாங்க. மற்றவங்களா ஓடி ஹெல்ப் பண்ண கேட்டால் கூட செய்யறதுக்கு ஒருத்தர் வர மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தன்னை போல வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் சார் அப்படின்னு ஓடி வந்து பண்ணக்கூடிய அருமையான நாளுங்க. எந்த வேலையை நினைச்சாலும் தடையே இருக்காதுங்க. ஸ்பீடு பிரேக் இருந்தால் தான் நின்றுன்னு போல தடையே இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதானமாக போகிறது உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுங்களேன். தடையே இருக்காதுங்காட்டி ரொம்ப எளிதாக அந்த காரியத்தை படப்படன்னு சைன் பண்ணி முடிச்சுட்டு சந்தோஷமாக காலையில் எப்படி போனீங்களோ அதை விட 3 மடங்கு சந்தோஷமாக வீட்டுக்கு வர போகிறீங்க. கவலைப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய தாராளமான நடத்தை காரணமாக உங்களுடைய சார்ந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் உங்களால் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் டபுள் மடங்காக கிடைக்க போகுது. மனைவிட்ட ஒரு வார்த்தை பேசிங்கன்னா அடடா அன்பே ஆறுயிரே அப்படின்னு 2 வார்த்தை பேசினீங்கன்னா சந்தோஷத்தில் மிதப்பாங்க. அப்பா அம்மா உடம்பு நல்லா இருக்குதாப்பா, நல்லா சாப்பிட்டீங்களாப்பா, தைரியமாக சாப்பிடுங்கப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா, கடவுள் பார்த்துக்கணும் தைரியமாக சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் 10 வருஷம் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வந்துடும். நண்பா எப்படா இருக்கிற அப்படின்னு நண்பர்கள் பேசினா அவனுக்கு ஒரு ஊக்கம் ஆக்கம் எல்லாம் கிடைக்கும். அந்த அளவுக்கு சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்காண்டி விருச்சிக ராசினங்களை தொட்டதெல்லாம் தொடங்கும். ரைட்டுங்களா? அதாவது தகரத்தை போய் தொட்டு தங்கமானு கேட்கக்கூடாதுங்க. காரியத்தை சொல்கிறேன் நான். அந்த மாதிரி செய்கிறப்போ அருமையாக இருக்கலாங்க. கவலைப்படாதீங்க. அதே போல் நாள் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி சில பண விஷயங்களும் சரி, சில ஆன்மீக விஷயங்களும் சரி, உங்களுக்கு ஈடுபாட்டோட செய்யக்கூடிய காலகட்டம். சில பேருக்கு உதவணும் அப்படின்னு தோணும். தைரியமாக உதவுங்க. இல்லாத ஏழைகளுக்கு சில தானதரம் பண்ணுங்க. அதுவும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூட எந்த தப்பும் வரப்போகிறது இல்லைங்க. புதிய தொழில் பண்ணணும்னு நினைக்கலாம். உறவுகள் ஏதாவது உங்களுக்கு புதுசாக வந்து ஐடியாக்கள் கொடுக்கலாம். எதாக இருந்தாலும் தொடங்க. நாளே நல்ல நாளுங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அப்பேற்பட்ட அட்டகாசமான நாளுங்க. எதிர்காலத்தை பற்றி ஒரு பக்கா பிளான் ஒன்று இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அந்த பிளான்னால உங்கள் தொழில் அபிவிருத்தி ஆக போகுது. உங்கள் குடும்பம் கொஞ்சம் நன்மை அடைய போகுது. இதனால் நீங்களும் ஒரு உற்சாகமாக ஒரு கொண்டாட்டமான நாளத்தை கொண்டாட போகிறீங்க விருச்சிக ராசி நேயர்களே. என்ன ஒரே அடியாக பாசிட்டிவாக இருந்தால் கூட மத்தியானத்துக்கு மேலே சின்ன குழப்பங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குள்ள சின்ன குழப்பங்கள் மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க. இருந்தாலும் அப்பப்போவே அதுக்கு ஒரு தெளிவான முடிவு உங்களை நோக்கி நீங்களே எடுத்துருவீங்க. ரைட்டுங்களா? கவலைப்பட வேண்டாங்க. குடும்பத்தாரை பற்றி கவலையே படாதீங்க. ஃபுல் ஒத்துழைப்பு காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தானுங்க. ரைட்டுங்களா? கடவுளே உங்க நிற்கிறாருன்னா பார்த்துங்களா. அப்புறம் என்ன யார் வந்து என்ன பண்ண முடியும்? குழப்பங்களை வேறு பண்ணாலும் கடவுள் தீர்த்து வச்சுருவார். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சொத்து வாங்குவது, வண்டி வாங்குறது, இல்லை வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறது எல்லாமே புது யோசனைகள் வந்து வருங்க. அதுக்கு உண்டான காலகட்டம் நல்லா தான் இருக்குதுங்க. தப்பு இல்லைங்க. உங்களுக்கு அனுகூலமான ஒரு அருமையான நாளாக இருந்தாலும் புதியவர்கள் பல பேர் அறிமுகமாவாங்க. அதில் எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. அது ஒன்று தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்புன்னு வச்சுங்களேன். எல்லாத்தையும் நம்பி ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் பேசிடுவீங்க. நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு புதுசாக ஒரு தொழில் கூட பேசுவீங்க. அவங்க நம்பகத்தகுந்தமான ஆளா அப்படின்னு தெரியாதுங்க. அதனால் புதுசாக அறிமுகம் ஆகிற ஆளுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பண்ணுங்கள். வேற ஒன்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி தான் அடையும். ஆனால் பழைய பாட்டனோடையே சேர்ந்து தொழில் பண்ண நல்லதுங்க. புதிய பாட்டனை கூட சேர்ந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணணும்னு வச்சுக்கல. மொத்தத்தில் உங்கள் கை ஓங்கக்கூடிய அருமையான நாள் தானுங்க. சிறப்பான நாள் தானுங்க. சந்தோஷமாக இருங்க விருச்சிக ராசி நேயர்களே. ஹாப்பி. தனுசு ராசி நேயர்களே,
9:28 நைட்டு வரைக்கும் சந்திரபலன் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் மனசு விட்றாதீங்க, நல்லதே நடக்குமா அப்படின்னு தெளிவாக பார்த்துடலாங்க. உங்கள் குடும்பத்திலிருந்து சில நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குங்காட்டி அதை பற்றி ஃபஸ்ட்டு செய்தியை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாங்க, தப்பு கிடையாதுங்க. உங்களுடைய ஜாப்ஸ், தொழில், வேலைவாய்ப்பில் தடைகள் பல வந்திருக்கும். அந்த தடைகளை தாண்டி ஈஸியாக முடிக்கலாம்னா ஈஸியாக முடிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு முடித்தா அதனுடைய பலன் ரெட்டிப்பாக கிடைக்கும் போது சாயந்தரத்துக்கு மேலே அதையும் மனசார நீங்கள் ஏற்றுக்கோங்க. அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மையில் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் ஓகோன்னு தான் தொடங்க போது, கவலை வேண்டியது இல்லைங்க. குடும்பத்துக்காக நீங்கள் முழு நேரத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு இதை எதிர்பார்ப்பாங்க எல்லோரும், ரைட்டாக? ஆனால் பண்ண முடியாது. உங்களுக்கு அதுக்கு உண்டான மன நிலைமை இன்றைக்கி இல்லை, கவனமெல்லாம் வேறு எங்கேயும் இருக்குது. அதனால் குடும்பத்துக்கிட்ட நீங்கள் ஒரு நல்ல செய்தி வந்தால் கூட தெளிவாக சொல்லிடுங்க. நான் கொஞ்சம் கவனமெல்லாம் கொஞ்சம் தொழில் இருக்குது, வேலை வாய்ப்பில் இருக்குது, அதனால் குடும்பத்தை பற்றி நான் விஷயமெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு குறையும். எதிர்பார்ப்பு குறைஞ்சா நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டம் தெளிவாகவே இருக்குதுங்க. வெளி மாநிலத்தில் இங்கிருந்து பணிபுரிவீங்களே ஜாப், வெளி மாநிலத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வு இருக்கக்கூடிய காலகட்டம். தமிழ்நாட்டிலிருந்து பீகார், கல்கத்தா அப்படியெல்லாம் வெளியே போய் பண்ணுவீங்களே பேங்க்கில், ப்ரைவேட் வேலையில், அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி அவங்ககிட்ட இருந்து குடும்பத்துக்கு வரப்போகுதுங்க. கவலைப்படாதீங்க. தந்தை வழி, தாய் வழி உறவினர்னால சில சிரமங்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி அந்த சொத்து விஷயமாகட்டும் அவங்களுடைய உறவுகளுடைய பேச்சுவார்த்தையை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தந்தையுடன் பல விஷயங்களை பேசுவீங்க, பல நல்ல காரியம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் வருதுப்பா, என்னப்பா பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை உங்கள் குடும்பத்துக்கு கண்டிப்பாக கொடுக்க போதுங்க. முதல்ல சுப காரியத்தை பற்றி உங்கள் வீட்டில் நீங்கள் பேசக்கூடிய காரியம் ரொம்ப ரொம்ப நல்லதாக ஒரு மகிழ்ச்சிகரமாக நடக்க போகுது. அதை செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. அது கல்யாணமாகட்டும், வேறு ஏதாவது காது குத்து, இது மாதிரி நல்ல செய்தி ஏதோ ஒரு பற்றி வீட்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க, நல்லதே நடக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. தனுசு ராசி நேயர்களே, வண்டி வாரத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. பெரும்பாலும் தேவையில்லாத செலவுகள், உங்களை ஆடம்பர செலவுகள், அத்தியாவசியம் இல்லாத அத்தியாவசிய செலவுகள் உங்களை தேடி வரும். அதை குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நீங்கள் கையாண்டுங்க. இல்லைன்னா கையிருப்பு கம்மியாக இருந்தாலும் அந்த கம்மியாக இருக்கிறதும் போய் கடன் வாங்கி செலவுனணுமே, கடன் வாங்கி உனக்கு கொடுக்கணுமே நிலைமைக்கு சாயந்தரத்துக்கு மேலே வந்துடுவீங்க. கேர்ஃபுல்லாக பண விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுங்கள். நிதி மேலாண்மை நீங்கள் ஒரு ஜெனியூனாக நடந்துக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குங்காட்டி கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. திணறக்கூடிய காலகட்டம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறதில்ல. ஒரு விஷயத்தை பார்த்து நான் முடிவெடுக்கணும் அப்படின்னா நீங்களே குழம்பிக்குவீங்க. முடிவெடுக்க முடியலையா, கேஷுவலாக விட்டுருங்க, நாளைக்கு பேசிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு கேஷுவலாக கடந்து வந்திருக்கேன். இன்றைக்கே ஒரு காரியத்தை எடுக்கணும், முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி முடியாது சார், டைம் கொடுங்க, யோசனை எஸ்கேப் ஆகி வந்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லைங்க. மொத்தத்தில் நயமாக பேசுவாங்க. மாப்பிள்ளை நீ இல்லைன்னா உலகமே சூரியனே உதிக்காது அப்படின்னு நயமாக பேசுவாங்க. எல்லாம் பேசிவிட்டு ஒரு 5000 பேங்க் அனுப்பிச்சுட அப்படிம்பாங்க. அதுபோல் நயமாக பேசுகிறாங்களே, நம்பாதீங்க. பணத்தை செலவு வச்சுட்டு உங்களை அம்போன்னு விட்டுருவாங்க. நயமாக பேசுகிற ஆளுகிட்ட கொஞ்சம் அக்கடை போய் நின்றுக்கிட்டிங்கன்னா ஒரு தொந்தரவும் இல்லைங்க. மற்றபடி கொஞ்சம் எல்லாத்துட்டையும் அளவாக பழகுங்க, அன்பாக பழகுங்க, அளவாக பழகுங்க. இப்படி பழகிட்டிங்கன்னா இன்றைய நாள் பொறுமையாக இருந்து காரியத்தை எளிதாக பின்பற்றக்கூடிய அட்டகாசமான நாளத்தை தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. சந்தோஷமாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. ரைட்டுங்களா? தேங்க்யூ. மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்திரபலன் 9:28 வரைக்கும் டவுன்வர்ட்ஸில் இருந்தாலும் உத்தியோகத்தில் போகிறீங்களே, அந்த வேலைக்கு போகிறீங்களே, அவங்களாம் சற்று அலட்சியமாக தான் இருப்பாங்க. உங்களை பார்த்து இவனெல்லாம் சொல்லி செய்ய போகிறானா, இந்த வியாபாரி ஜெயிக்க போகிறானா, இதில் போய் தொழிலில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இதில் லாபம் வருமா அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமான பார்வை உங்கள் மேலே இருக்குது. அந்த அலட்சியமான பார்வைக்கு என்ன பதில்னா, சாயந்தரத்துக்கு மேலே தான் நீங்கள் அதனுடைய வெற்றி, அதனுடைய சக்ஸஸ் ரேட் கொடுக்குறப்ப தான் அவங்க மூஞ்சியில் கறி பூசின மாதிரி இருக்கும். அதனால் அவங்களோட கேலி பேச்சு, கிண்டல் பேச்சு, நக்கல் பேச்சு எல்லாமே காலையில் உங்களுக்கு காது கூட உழுகு. காதிலே போட்டுக்காதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு இருந்துகிட்டே இருங்க. அந்த காரியம் பலிதம் ஆனதுக்கப்புறம், அந்த காரியம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்தை கொடுக்குறப்போ அவங்க மூஞ்சில் கறி பூசிட்டு ஐயோ பார்த்தா முட்டா பயமாக இருந்தேன் ஆனால் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு மகர ராசியை என்னமோ நினைப்பாங்க. அந்தளவுக்கு தைரியமாக இருங்க. மகர ராசி அடிக்கடி மனசு தாழ்ந்து போயிடுறீங்க, என்னால் முடியாதுங்க, ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு நினச்சிடுறீங்க. ஆனால் அந்த ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் நிறையா கற்பனைகள், நிறையா அந்த கற்பனைக்கு உண்டான உந்துதல் சக்தி, அந்த உந்துதல் சக்தினால பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் உருவாகும். அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மகர ராசி எங்கேயோ போகலாங்க. ஆனால் புரிஞ்சக்கூடிய மனப்பக்குவம் தான் பல பேருக்கு வரமாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால் உங்கள் மனப்பக்குவத்தை வரணும்னா தயவுசெய்து உங்கள் குலதெய்வத்தை ப்ரே பண்ணிகிட்டே இருங்க, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் கோபங்கள், மற்றவங்க மேலே எரிஞ்செறிஞ்சு உழுகிறது, ஒருத்தர் பேசலையா உடனே அவனுக்கு வசவாடுறது, இதெல்லாம் குறைச்சிங்கன்னா அமோகமான நாளாக இருக்க போதுங்க. நண்பர்கள் மற்றும் பல புதிய உறவுகளால் ஒரு அருமையான வழி உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது. அந்த வழியை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் காரிய பலிதம் அருமையாக நடக்க போகுது, கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் பல புக்ஸு,
அறிவுபூர்வமான பல புக்ஸை படிக்கக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி அந்த புக்ஸை கொஞ்சம் படித்து உங்கள் நாலேஜை என்லார்ஜ் பண்ணிக்கங்க, டெவலப் பண்ணிக்கங்க. ஆனால் மன அழுத்தம் அதிகமாக இருக்கங்காட்டி அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை நீங்கள் தான் வளர்த்திக்கணும். கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேளுங்க, இல்லையா அமைதியாக போய் கடவுள்கிட்ட கோந்துக்குங்க. அவங்களே ஏதாவது வழியில் மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுப்பார். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் மனசை நீங்கள் பணத்தை விட அமைதியாக வச்சுக்கணுங்கிற காலகட்டத்தில் இருக்குங்காட்டி காலையில் எழுந்திரிச்சுன்னா முருகா கடவுளே இன்னைக்கு மனசு மட்டும் கலங்கக்கூடாது, எதுக்கும் கலங்கக்கூடாது அப்படின்னு தைரியமான நாளாக உங்களுக்கு நீங்களே ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு, என்ன மனமந்திரம் தான், யாருக்கு எதுவும் கலங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மன தைரியமான மந்திரத்தை சொல்லிட்டு எந்திரிச்சிங்கன்னா இன்றைய நாள் அருமையாக தான் இருக்க போதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் உணர்வு இருக்கும்ல, உணர்வுகள் ஃபீலிங்ஸ் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்மளே டென்ஷன் இருக்கிறோம், நாங்கள் இங்கேயே புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. நமக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சேர்த்திக்காதீங்க. 1000 பிரச்சனை நமக்கு இருந்தாலும் நமக்காக இருக்கிறது ஒரே ஒரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது. உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்கலீங்கன்னா பல குழப்பத்தில் இருக்கிறீங்க, குடும்பம் சேர்ந்து குழப்பம் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் எப்படி தப்பிக்கிறது? அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசையாக ஒரு ஆதரவாக 2 வார்த்தையை சொல்லிவிட்டு உங்கள் குழப்பத்தில் அவங்க டிஸ்கஸே பண்ணாதீங்க. அப்படி இருந்தால் குடும்பம் மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. உடல் அசதி சோர்வு வந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி நாளே கொஞ்சம் அப்படி இருந்தால் கூட சாலைகள் போகிறப்போ, வண்டி வாகனத்தில் போகிறப்போ, டபுள்ஸ் போகிறப்போ, லிஃப்ட் கேட்டு போகிறப்போ, எப்படி போனாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷனோட ரொம்ப ஒரு காரியத்தையும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட படிக்கட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. தைரியமாக இருங்க. இத்தனையெல்லாம் பண்ணால் கூட சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் நினச்சபடி பண வரவு ஜம்முன்னு வர போகிறீங்க. மன சந்தோஷம் தான் கம்மியாக இருக்குது, பண வரவு பஞ்சமே இல்லைங்க. அந்தளவுக்கு ஜம்முன்னு கிடைக்க போது பிரச்சனை கிடையாதுங்க. சக ஊழியர்களால் சங்கடம் வரங்காட்டி முதலே சொல்லிவிட்டேன், கொஞ்சம் யாரையும் நம்பி எதையும் பண்ணாதீங்க. போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகராசி நேயர்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிடுறேங்க. மகராசி நேயர்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, துணிஞ்சு இறங்குங்க. துணிவே துணை, நமக்கு நாமே பாதுகாப்பு, எல்லாம் வல்ல இறைவன் நம்மளை வழி நடத்துவான் அப்படின்னு நம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை தொடங்குங்க. சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் கஷ்டத்தை வீட்டுக்காரர்கிட்ட ஷேரே பண்ணாதீங்க. நாளைக்கு அந்த கஷ்டம் தீர்ந்துன்னா என்ன பண்ணுறது? அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்துடுது. அதே நேற்று கவலைப்பட்டாரே அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் வீட்டுக்காரிக்கிட்ட சந்தோஷமாக இல்லைனா கூட துக்கத்தை ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. போயிட்டு வரட்டுங்களா? கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திரபலன் நைட்டு 9:28 வரைக்கும் படுசாங்காக இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாங்க. எதிர்மறை எண்ணங்களில் நீங்கள் நிறைய வரப்போகுது, ரைட்டுங்களா? நேர்மறை எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறை எண்ணங்கள் என்ன நெகட்டிவ் எனர்ஜி வரப்போகுது. அதை உங்களுடைய சுய முயற்சியினால், உங்களுடைய கிரக அமைப்பினால் சீக்கிரமாக நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. நெகட்டிவான எனர்ஜியோட ஃப்ரெண்ட்ஸு, ஒரு காரியம் நடக்காது, காரியம் தொடங்காது, நீங்கள் தொடங்குற காரியங்களும் வீணாக போயிடும் அப்படின்னு சில நெகட்டிவ் அப்யூஸ் வேர்ட்ஸ் இதெல்லாம் காதல் உழுகு. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் சந்திரபலத்தோடு வரப்போகுதுங்க. ஆனால் மனசு போய்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக எதிர்மறை எண்ணங்களை அமுத்தக்கூடிய காலகட்டம் இருக்குங்காட்டி தைரியமாக இருக்கலாம், ரைட்டுங்களா? சில நெகட்டிவான ஃப்ரெண்ட்ஸை இன்றைக்கி சந்திச்சிடலாம், அவனெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒதுக்கிடலாம். சில நெகட்டிவான உறவினர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. பணம் கேட்டு மட்டும் வரக்கூடிய உறவினர்கள் கண் கூட தெரிவாங்க. பணம் இருந்தால் அந்த உறவு, பணம் இல்லையா அவன் ஆறா அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகள் உங்கள் மனைவி வழியாகட்டும், உங்கள் தாய் தந்தை வழியாகட்டும் கண்ணு முன்னாடி தெரிவாங்க. அவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுங்க, ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் அருமையாக அமைய போதுங்க கும்பராசினியர்களே. மொத்தத்தில் நீங்கள் மற்றவங்க மேலே குறையும் சொல்லாதீங்க. அவன் அப்படித்தான் பணம் மட்டும் தான் வருவேன், இல்லைன்னா அவன் ஒரு பச்சை துரோகி, அது மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நமக்கு பிடிக்கலையா அவரை பற்றி நமக்கு தெரியாதப்பா அப்படின்னு பிறரை குறை சொல்லாமல் டீசெண்டாக ஒதுக்குறது நம்ம ஃப்யூச்சருக்கு, உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லதுங்க கும்பராசி நேயர்களே. அதனால் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நம்மளை ஒருத்தன் கஷ்டப்படுத்துவான், அதை சமாளிக்கிறதுக்கு அந்த திறமை சந்திரபலம் கொடுத்துரு. நம்ம ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டா அது வாழ்நாள் ஃபுல்லாக இடிச்சுக்கிட்டே இருக்குது, ரைட்டுங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கமிஷன் தொடர்பாக வேலையில் செய்வீங்களா, அவங்களுக்கு ஒரு நிதி மேலாண்மை, கொஞ்சம் காசு வரவு அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அதேபோல் தொழில் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு லாபம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். வேலை வாய்ப்பில் மன அழுத்தம் கொஞ்சம் இருக்குங்க. ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கும். வீக் எண்டாக போச்சு, வேலைகள் அதிகமாக சொல்லுவாங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கங்க. இல்லைன்னா திங்கக்கிழமை செய்கிறேன், இல்லை வீட்டில் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. புதுசாக சில எதிர்பாராத தவறுகள் அந்த வேலையிலையும் அந்த தொழிலையும் பண்ணக்கூடிய காலகட்டம் இருக்கங்காட்டி தான் இவ்வளோ அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலான்னு சொன்னீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சார் அந்த ப்ராஜெக்டே தப்பு பண்ணிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. மன கஷ்டம் அதிகமாயிடும். அதனால் சில வேலைகளை மட்டும் முடிக்க முடியும்னா அதை மட்டும் செஞ்சுக்க, மற்றெல்லாம் தள்ளி போடுங்க. கொஞ்சம் புரிய வைங்க மேல் அதிகாரிக்கு. மற்றபடி உடம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் சில கஷ்டங்கள் உடம்பளவில் சில நோய்கள்
வந்து ஆஸ்பத்திரி செலவு பண்ணக்கூடிய காலம் இருக்கங்காட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மனசையும் உடம்பையும் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்குங்க. வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் தைரியமாக போயிட்டு வரலாங்க. வேறு யாரையும் நம்பி செய்யக்கூடிய காலகட்டம் இல்லாதங்காட்டி யாரையும் தயவுசெய்து நம்பவே நம்பாதீங்க. ஒரு பிரார்த்தனை ஒன்று உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரிக்கும் பெற்றோர்கிட்ட இருக்குது, கேட்டு பாருங்கள். ஏப்பா ஏதாச்சும் வேண்டுதல் கடவுள்கிட்ட இருக்கான்னு கேட்டு பாருங்கள். இருந்தால் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருதுல்ல, நாளைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த கடவுள்கிட்ட அந்த பிரார்த்தனை நிறைவேற்றல அப்படின்னு குடும்பத்தோட கோயிலுக்கு போகக்கூடிய காலகட்டம் ஒன்று வரப்போதுங்க. வேண்டுதல் ஒன்று நிறைவேறாமல் இருந்ததுன்னா தயவு செய்து நிறைவேற்றக்கூடிய காலகட்டத்தில் நிறைவேற்றிருங்க. மீண்டும் நல்லதே நடக்கும், ஒன்றும் தப்பு வராதுங்க. மற்றவங்க உங்களை மதிப்பாங்க, அதெல்லாம் சொசைட்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு விஷயத்தை விரிவு பண்ணணும், புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னா யோசனை பண்ணுங்க. வேண்டுதல் ஏதாவது இருக்கா, திருப்பி அதே கட்டத்தில் காமிக்குது. சரி, வேண்டுதல் ஏதாவது இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஏதாவது இருந்தால் கோயிலுக்கு பெருசாக ஒன்று இருக்காதுங்க. ஒரு கோயிலுக்கு போகிறது தேங்காய் வாழை உடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா சுபிச்சமாக நடக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மொத்தத்தில் புதுமையான சிந்தனைக்கு, புதுமையான ஒரு நடத்தைக்கு, புதுமையான செயல்பாட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். புதுமையான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாளுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அருமையான நாளாக இந்த சனிக்கிழமை கும்பராசினியர்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க. வேண்டுதல் இருந்தால் மட்டும் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. தைரியமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மீனராசினியர்களே வணக்கங்க, வாங்க, எப்படி இருக்கீங்க, சோக்கிங்களா? சந்திரபலன் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. நீங்கள் நானே வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கலாம், அந்தளவுக்கு இன்றைக்கி பல ஆலோசனை சொல்ல போகிறீங்க. இது தப்புப்பா, இப்படி பண்ணு, அப்படி இல்லை இப்படி பண்ணு அப்படிம்பி. அதனால் நாங்கள் மீன ராசி இல்லாத நாங்கள்லாம் கூட உங்கள்கிட்ட வந்து அப்படியே சாமி, சரி சாமி, சொன்னதெல்லாம் பலிக்குது சாமி, சொன்னால் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கூட இன்றைக்கி ராசி பலன் சொல்லலாம். அந்தளவுக்கு காலகட்டம் அட்டகாசமாக இருக்குதுங்க. தைரியமாக இருங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிக்க போகுது. நல்ல வார்த்தையாக சொல்லணும், கஷ்டத்தை இன்டைரக்டாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போகிறீங்க, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி மேக்ஸிமம் லீவாக தான் இருக்கும். லீவாக இருந்தால் குடும்ப உறுப்பினரோட கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆன்மீக சுற்றுலா ஒன் டே ட்ரிப் போயிட்டு வாங்க, தப்பு கிடையாதுங்க. வேலைப்பளு அதிகமாக இருக்குங்காட்டி இன்றைக்கி தேவையில்லாத வேலைகளை தலைக்கு மேலே வாங்கி வச்சுக்கிட்டு நான் வேலை செய்யணும் அப்படின்னு இருக்காதிங்க. உங்களுக்கு சின்ன வேலைகள் இருந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வச்சுட்டு குடும்பத்துக்காக இந்த நாளை ஒதுக்குனீங்கன்னா இந்த அருமையான சனிக்கிழமை நாள் மீனராசிக்கு அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டு, மற்றபடி வெளிப்படையாக சில விஷயங்களை பேசணும்னு தோணும். குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேறு யாருக்கிட்டையுமே வெளிப்படைத்தன்மையை காமிக்காதீங்க. நான் அப்படித்தான், எங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்லாம் பண்ணால் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களாம் பொறாமைப்படக்கூடிய கண்ணோட்டத்தில் உங்களை பார்ப்பாங்க. குடும்ப உறுப்பினரோட சேர்ந்து அதனால் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அங்கே போய் உட்காந்து நீங்கள் உங்கள் வருமானத்தை எப்படி பெருக்கலாம், லாபத்தை எப்படி பண்ணலாம், நம்ம பசங்களை எப்படி படிக்க வைக்கலாம், மனைவிக்கு என்ன வாங்கலாம், புடவை வாங்கலாம், நகை வாங்கலாம், அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, தங்கச்சி அக்காவோட என்ன செய்யலாம் அப்படின்னு குடும்ப உறுப்பினரோட சேர்ந்து நீங்கள் ஒரு அந்யோன்யமாக கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த நாள் குடும்பத்துக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு அருமையான நாளாக மீனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் அதை தவற விட்டுறாதீங்க. மற்ற ப்ரைவேட் ஒர்க்கு, தொழில், வியாபாரம் எதாக இருந்தால் கூட தள்ளி போட்டுருங்க. பார்ட்னரை பார்த்து சொல்லிங்க, வேலையால் பார்த்து நம்பிக்கையை பார்க்க சொல்லிடுங்க. நீங்கள் குடும்பத்துடன் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போனீங்கன்னா அடடா அட்டகாசமான நாளாக இருக்குதுங்க. வேறு எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸு உங்களுக்கு வர மாதிரி தெரியலைங்க, நல்லா தான் இருக்குதுங்க. திருமண வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதான் சொல்கிறேன்னே, குடும்பத்தோடு டூர் போனீங்கன்னா நல்லது தான். அவன் நேற்று அப்படி சொன்னாமா, அவள் எப்படி சொன்னான்னு வீட்டில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை பற்றி பொறாமப்படுறவன் தான் உங்களை பற்றி ஒன்று கண்டா சொல்லுவான். நல்ல நண்பர்கள், நல்ல நண்பிகள், நல்ல உற்றார் உறவினர்கள் உங்களை மோசம் சொல்ல மாட்டாங்க. அவன் கஷ்டப்பட்டான், ஜெயிச்சா பணம் சம்பாதிக்கிறான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு உத்வேகமான வார்த்தை தான் சொல்லுவாங்க. அவன் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறானப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடன் கிடைக்காதவன் கஞ்சப்பா என்னப்பாவன் 10 ரூபா கேட்டால் காசே இல்லைங்கிற அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக பேசுவாங்க. அதை வந்து மனசுக்குள்ள குழப்பி உங்களை நீங்கள் தாழ்மைப்படுத்திக்காதீங்க, ரைட்டுங்களா? உங்கள் உயர்வான எண்ணத்துக்கு 10 பேர் ஜாலரை அடிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் உயர்வான எண்ணத்துக்கு யாரும் வழி கொடுக்கணும்? உங்கள் குடும்பமும் உங்கள் குலதெய்வமும் உங்கள் இஷ்ட தெய்வம் தான் வழி விடணும். மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அதனால் மொத்தத்தில் நாவடக்கம், உங்களை பற்றி பெருமையாக பேசணும்னு மன அடக்கம். 10 பேர் பெருமையாக பேச நினைக்காதீங்க. நாவடக்கமும் மனவடக்கமும் இருந்து குடும்பத்துடன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் அமோகமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. மீனராசி நேயர்களே போயிட்டு வாங்க, சந்தோஷங்க. நண்பர்களை, சகோதர சகோதரிகளை, முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன இருக்கோ அப்படி கட்டத்தை வச்சு ஓப்பனாகவே பேசிட்டோம். எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் பேசிட்டேங்க. சில பேர்த்துக்கு காரிய பலிதம் நடக்கலாம், சில பேர்த்துக்கு லேட்டாக நடக்கலாம். எதாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கங்க. வேண்டிக்கிட்டு அப்படியே நம்ம சேனல் இருக்குங்களே வஜ்ஜனம் அஷ்டோங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா தேங்காய் உடைப்பீங்க, நான் எப்படி சும்மா போகிறது அப்படின்னு அந்த தேங்காய் உடைக்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வெறும் தேங்காய் கொண்டு போக முடியாது, பூக்கு இது வாங்கிட்டு போவீங்க. அந்த பூ மாதிரி அந்த லைக் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா கடவுளுக்கும் தேங்காய் பழம் பூவெல்லாம் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணால் சந்தோஷப்படுவோம்னு வச்சுக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி அனைவருக்கும் சென்னிமலை முருகன் அருள் புரியட்டும். தேங்க்யூ.